மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட ஒரு பலமான படைப்பு இருக்கா என்ன? இறைவனுடைய படைப்புகளிலேயே மிகவும் வலிமையான படைப்புகளை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையில் குறிக்காட்டுவார்கள். முதலில் மலைதான் வலிமையான படைப்பு. ஆனால் அந்த மலையையும் இரும்பால் தகர்த்தெறிய முடியும். எனவே இரும்புதான் வலிமையான படைப்பு. ஆனால் அந்த இரும்பையும் நெருப்பால் உருக்கிவிட முடியும். நெருப்பு தான் வலிமையான படைப்பு. ஆனால் அந்த நெருப்பையும் தண்ணீரால் அணைத்து விட முடியும். தண்ணீர் தான் வலிமையான படைப்பு. அந்த தண்ணீரையும் மேகத்தால் உறிஞ்சி விட முடியும். எனவே மேகம்தான் வலிமையான படைப்பு. அந்த மேகத்தையும் காற்றால் தள்ளிவிட முடியும். எனவே காத்துதான் மிகவும் வலிமையான படைப்பு. அந்த காத்தையும் மனிதன் தனக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே இது எல்லா விஷயத்தையும் விட மனிதன்தான் வலிமையான படைப்பு. ஆனால் அந்த மனிதனையும் போதையால் கட்டுப்படுத்த முடியும். எனவே போதைதான் வலிமையான படைப்பு. அந்த போதையையும் தூக்கத்தால் போக்கிவிட முடியும். தூக்கம்தான் வலிமையான படைப்பு. ஆனால் அந்த தூக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் கவலை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனுடைய படைப்புகளே வலிமையான படைப்பு கவலை என்று கூறி காட்டியிருக்கிறார்கள். கவலை விட்டும் அல்லாஹு தஆலாவிடம் நாம் பாதுகாப்பு கேட்போம்.